ஹலோ ஹால் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸலில் பார்த்தீங்கன்னா லுக்கப், வி லுக்கப், எக்ஸ் லுக்கப், ஹெச் லுக்கப்னு சொல்லிட்டு ஒரு 4 லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லுக்கப் ஃபங்க்ஷன்ஸை வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலில் வந்து ஹெச் லுக்கப், எக்ஸ் லுக்கப், வி லுக்கப் அண்ட் ஜஸ்ட் லுக்கப் இந்த மாதிரி ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸலில் டேட்டா வேலிடேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது நீங்கள் எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன சேலரி டேட்டா செட் இருக்குது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸலில் வி லுக்கப் பற்றி சொல்லித்தரேன். வி லுக்கப்ன்றது ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி கோட் E001 இந்த யூசரோட சேலரி இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னா நான் இந்த டேட்டா செட்டை ஈக்குவல் டு வி லுக்கப், எனக்கு தேவையான லுக்கப் ஃபங்க்ஷன், நான் எந்த வேல்யூ தேட போகிறனோ அந்த வேல்யூ செலக்ட் பண்ணுறேன், கமா எந்த டேபிளில் நான் தேட போகிறனோ அந்த டேபிள் நான் செலக்ட் பண்ணுறேன், கமா அந்த எந்த இண்டெக்ஸ் காலம் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும் வேல்யூவான்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ் காலத்தை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இ காலம் எங்கே மேட்ச் ஆகிருக்குன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் காலத்தில் தான் மேட்ச் ஆகிருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயி ஐடி எனக்கு இந்த லொக்கேஷன் எடுத்த காலத்தில் இருக்குன்னா நான் இந்த இடத்துல இருந்து தான் நான் டேட்டா செலக்ட் பண்ணியிருக்கணும். எப்பவுமே லெஃப்ட் ஃபர்ஸ்ட் காலம் வந்து எனக்கு டேட்டா செட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான காலமாக இருக்கணும். எங்கே தேட போகிறோமோ எந்த காலத்தில் அந்த வேல்யூவை தேட போகிறோமோ அந்த காலமாக இருக்கணும். ஸோ கமா இப்போ எனக்கு தேவையான காலம் வந்து சேலரி காலம் தேவைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 செவன்த் காலத்தில் என்னோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ 7 கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்குறோம். எக்ஸாக்ட் வேல்யூ மேட்ச் தான் நமக்கு தேவை. எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணால் எனக்கு அந்த யூசரோட சேலரி டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல அந்த ஐடி இல்லைன்னு வேற ஏதோ ஒரு ஐடி இருக்குன்னா நம்மளுக்கு என்ஏன்னு வருது. ஓகேங்களா? ஸோ அந்த ஐடி இங்கே இருந்துச்சுன்னா 45ன்னு வருது, 45,000 வருது. சேம் லைக் தட் எனக்கு இப்போ அந்த யூசரோட நேம் வேணும்னா ஜஸ்ட் இண்டெக்ஸை நான் 2ன்னு சேஞ்ச் பண்ணால் போதும், எனக்கு அந்த யூசரோட நேம் கிடைச்சிருச்சு. இதெல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் காலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காலம் தான் லுக்அப் காலம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு VLOOKUPன்னு கொடுக்குறேன். இப்போ நான் அருண்ன்ற யூசரோட சேலரி பார்க்கணும்னா ஈக்குவல் டு VLOOKUPன்னு கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணக்கூடாது. ஈக்குவல் டு VLOOKUPன்னு கொடுக்குறேன். லுக்அப் வேல்யூ அருண். ஸோ நான் இப்போ எங்கேருந்து செலக்ட் பண்ணணும்? ஃபுல்லாக செலக்ட் பண்ணணுமா இல்லை அருண் செலக்ட் பண்ணணுமா? ஸோ அருண் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அருண் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு இப்போ எனக்கு சேலரி எங்கே இருக்கு பாருங்க, 6th காலத்தில் இருக்கும். 1 2 3 4 5 6 6th காலத்தில் இருக்கு. கமா 0 ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம், 0ன்னு கொடுக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணனா எனக்கு அந்த சேலரி வந்துருச்சு. ஸோ இதோட பிரின்சிபல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சேலரி மட்டும்தான்னா சேலரி வரைக்கும்
நீங்க செலக்ட் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். இப்போ ஜி காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணி பாருங்க. ஜி சேஞ்ச் பண்றேன். என்டர் பண்றேன். எனக்கு ஃபார்முலா பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு சேலரி மட்டும் தான் தேவை. இன்கேஸ் எனக்கு சேலரி தவிர்த்து லொகேஷன், ஜாயின் இயர், ரேட்டிங் இதெல்லாம் வேணும்னா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க நம்பர்ஸை மாத்திக்கணும். 4 கொடுத்தனா லொகேஷன் தெரிஞ்சிச்சு. 5 கொடுத்தனா எந்த இயர்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் இந்த லெஃப்ட் மோஸ்ட் காலத்துலேருந்து எத்தனாவது காலம் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் இருக்கு அப்படின்றத ஃபார்முலாவில் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 5ன்னு கொடுக்காம லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்றோம். லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் லொகேஷனும் இயரும் சேலரியும் தேவைன்னா ஜஸ்ட் 4,5,6ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த 3 இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். ஸோ இந்த 4,5,6 நம்ம ஆர்டராக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 5 ஃபர்ஸ்ட்ல கொடுத்துட்டு கூட நம்ம அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூவை ரிட்ரீவ் பண்றது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, ஜஸ்ட் நீங்க சிங்கிள் ஸ்கேலார் வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா யூஸ் ஆகும். நீங்க இந்த இடத்துல மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டை ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஒரு ஸ்கேலார் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். லைக் நீங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூ மேட்ச் ஆகிற லிஸ்ட் ஆஃப் வேல்யூ எடுக்கலாம். ஆனா லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்துட்டு லைக் லிஸ்ட் ஆஃப் வேல்யூவை ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அருணுக்கு பாலான்னு நான் கொடுக்குறேன் இங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் 5 மட்டும் கொடுக்குறேன். B20ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு அருண் பாலா இந்த ரெண்டு யூசரோட லொகேஷன் வேணும்னா இயர் டேட் ஆஃப் இந்த ரெண்டு யூசரோட இயர் வேணும்னா லொகேஷன் வேணும்னா 4 கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரெண்டு இப்போ நான் கொடுத்தது ஒரு சிங்கிள் ஃபார்முலா தான். பட் ஆனால் எனக்கு ரெண்டு வேல்யூ வந்துருக்கு. எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போதே நான் ரெண்டு வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 4 வந்துருச்சு. இப்போ எனக்கு இவங்க ரெண்டு பேரோட இயரும் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுக்க முடியாது, ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கமா 5 கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகாது. இயர் வரல பாத்தீங்களா? இயர் எப்போ உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகும்னா நீங்க கொடுக்குற வேல்யூ சிங்கிள் வேல்யூவா இருக்கணும் ஃபர்ஸ்ட்ல. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இயரும் ஒர்க் ஆகும்.